புரியும் காதல். யாரு சந்திரமௌலிகா? வேற வேலை இல்லையா? அழகுதான் அவ, ரொம்ப பிரமாதமா தான் இருக்கா. அவ்வளவு ஒன்னும் அழகு இல்ல, ஆனா மனசுல பச மாதிரி ஒட்டிக்கிட்டா. பிரமாதமா பாட்டு பாடுறதெல்லாம் அதுவும் இல்ல, ஓகே ஓரளவுக்கு பாடுற அவ்வளவுதான். அழகான பொண்ணுங்களை நான் மீட் பண்ண அளவுக்கு யாரும் மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. மொழி, இனம், மதம் பாகுபாடு இல்லாம எல்லாரையும் பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், சந்திரமௌலி இஸ் நாட் இன் லவ். பின்ன எதுக்கு அவளை போன் பண்ணி வர வச்ச? அட நீ ஒன்னும் பெரிய அந்த ஷாருக் கான் அளவுக்கு ஃபேமஸ் இல்லல. அவரே எனக்கு ஃப்ரெண்டு. இது மௌலி, the one and only சந்திரமௌலி. என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் ஏன்டா அவகிட்ட வழிஞ்ச? Why? I am asking to you சந்திரமௌலி. Answer me. பதில் சொல்ற. தம்பி, ஒரு பொண்ணை பார்க்கும்போது உள்ள சுகமான வேதனை, அவ இல்லைனாலும் அதே வேதனை. இந்த உலகத்திலேயே அவ மட்டும்தான் பொண்ணா? அவளை மறக்கவும் முடியல, மறக்காம இருக்கவும் முடியல. நான் முதல் தடவையா ஒரு புது ஃபீலிங் என்னோட மனசுக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, எப்பவும் அவ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இதெல்லாம் தான் ஒரு ஆள் காதல் வயப்பட்டாங்கிறதுக்கு அறிகுறினா, மௌலி, ஐ டவுட் யூ ஆர் இன் லவ். நீ லவ் பண்றமா? ஏண்டி எனக்கு அவுத்துட்டியாடி? குட் மார்னிங். மார்னிங். என்ன இவ்வளவு காலங்காத்தால? 7:30 மணிங்கிறது அவ்வளவு அதிகாலையாடா உங்க ஊர்ல? எனக்கு இது ஏர்லி மார்னிங். என்னடா இது? இந்த வீட்டுல எப்படிடா இருக்க? இதை எப்படிடா நான் வீடுன்னு சொல்ல முடியும்? இங்கேயும் குடும்பம் நடந்துச்சு, அது என் பொண்டாடி இருந்தப்போ. ஐசக், ரொம்ப சீரியஸாவும் ஜெனியூனாவும் நீயும் நிர்மலாவும் காதலிச்சத கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். நீ அனுபவிச்ச எக்ஸைட்மெண்ட், பெயின், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்தவனா. கடைசியா 2 வீட்டு எதிர்ப்பையும் மீறி ஐசக்ங்கிற கிறிஸ்டியனும் நிர்மலாங்கிற ஹிந்துவும் ஒண்ணு சேர்ந்தப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தங்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்த நீங்களா எப்படி 1.5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களேடா? அதுதான் வாழ்க்கை. அது கரெக்ட் மச்சான். லவ் பண்ணும்போது 2 பேருக்குமே நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதே நேரத்துல கெட்டதா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க தோணும். ஆனா கல்யாணம்னு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ, நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கெட்டது மட்டும் பூதாகரமா தெரியும். அன்பும் இருக்காது, காதலும் இருக்காது. ஈகோவை விட்டுறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் பிரியமாவும் பாசமாவும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன இப்படி பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டேன்? ஐசக், I think I'm in love. மௌலி, லவ் கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா உனக்கு எப்பவும் வர நோய் தானடா இது. மேட்ரு முடிஞ்சதும் வழக்கம் போல மறந்துடுவேன். அதெல்லாம் காதல்னு சொன்ன உன்னை நானே உதப்பண்டா. என்ன திருந்த விட மாட்டேங்கிறா நீதானே? என்ன மௌலி நீ? இதெல்லாம் நிச்சயமா உனக்கு ஒத்தே வராது. எல்லாருமே இப்படியே சொன்னா எப்படி? சீரியஸா லவ் பண்றேன்னு சொன்னல, அதனால சொல்றேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். அது ஒரு கமிட்மெண்ட் இல்ல? ஒருத்தர் மட்டும் மனசார விரும்பணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நம்ம நடந்துக்கணும், அவங்களோட எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம சகிச்சுக்க பழகிக்கணும் இல்லையா? அது உன்னால முடியுமா? முயற்சி பண்ற. உங்களை மாதிரி ஆம்பளைங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மொத்த உலகமே உங்களுக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை மாத்தணும். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. நீங்க தப்பு பண்ணலாம், பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு உங்களோட முட்டாள்தனமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை மாத்தணும். டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவர்கிட்ட ஒரு நாள் நான் என்ன பண்ண தெரியுமா? கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஒரு வாரம் பூரா வீட்டுக்கு வரவே இல்லை. குழந்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? பையனை கூட்டிக்கிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையில இருந்து இனி வரைக்கும் 1.5 வருஷமா நாங்க பிரிஞ்சு தனியா தான் இருக்கோம். காம்ப்ரமைஸ்? அது பெண்களுக்கு மட்டும் உங்களை மாதிரி ஆம்பளைங்களை சேர்ந்து கண்டுபிடிச்ச வார்த்தை தானே. ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, பையனோட ஸ்கூல் வந்துருச்சு. ஓகே,
See you, Molly. Bye. Bye. சார் எங்க சார் போகணும்? காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன்? காதலா மண்ணாங்கட்டி சார். அதெல்லாம் சினிமால பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும். லைஃப்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். ஆட்டோக்காரருக்கே பிடிக்கல, அவ்வளவு போரான மேட்டரா அது? தயா 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 தம்பி, என்ன சார்? வெள்ள வண்டி பின்னாடி பிடிச்சிடலாம் சார். அந்த ஹோண்டா வண்டி. சீக்கிரம் போயா. ஸ்டார்ட் ஆகல, இருங்க சார். இருங்க சார், ஓ பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஹலோ, சுப்பிரமணியம், அந்த பொண்ணு இன்னும் போல. தயா, நான் பார்த்தேன் ஒரு கார்ல. அவ எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கா? பால். சரி சரி, நீ இப்ப எங்க இருக்க? நீ உடனே அங்க வா. வா வான்னு சொல்றல. சார் அந்த கார் மிஸ் ஆயிடுச்சு சார். அது பரவாயில்ல தம்பி, பார்க் ஹோட்டல் தெரியுமா? தெரியும் சார். சீக்கிரம் அங்க போ. சரி சார், சீக்கிரம் அங்க போ. ஏய் குரு, இங்கே வெயிட் பண்ணு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே. மௌலி சார். சார் போயாச்சு போயாச்சு சார். எங்க? பாம்பேக்கு தான். அவங்க கசின் பிரதர் தான் கூட்டிட்டு போனாரு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்க பாத்திருக்கீங்க. ஏர்போர்ட்டுக்கு போலாமா? ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ பயங்கர டிராபிக் சார், போக முடியாது. எதுக்கு சார் இவ்வளவு அவசரம்? என்னன்னு சொன்னாதான் கூட்டிட்டு போவியா? இல்ல டிராபிக். எனக்கு அந்த பொண்ணு மேல சீரியஸா எந்த அபிப்பிராயமும் இல்ல. இது நமக்கு ஏத்த வேலை இல்ல. நம்ம பழக்க வழக்கமே வேறையாச்சு. நம்ம பொண்ணுங்களை சும்மா பிக்கப் பண்ணி டிராப் பண்றதா வேலை. நான் அந்த பொண்ணை செட் பண்ண ட்ரை பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் சார். ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நேத்து தியேட்டர்ல இருந்து நான் தானே சார் அந்த பொண்ணை இங்க வந்து டிராப் பண்ணிட்டு போனேன். கார்ல வரும்போது அந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததை பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுறதுனால எனக்கு முழுசா புரியல. புரிஞ்ச வரைக்கும் சொல்லு. அது வந்து சந்திரமௌலி சார் வெரி குட், மியூசிக்கலி வெரி வெரி குட், வெரி நைஸ் ஃபெலோ, வெரி வெரி குட் மேன். ஷீ இஸ் லைக்கிங் வெரி மச் சார். சுப்பிரமணி, கையை கொடு. Subramani, you are the fantastic production manager of an entire film industry. Okay? Thank you, sir. Balu. Hey, Balu. ஆடா சொல்ற, முன்னாடி தான் நிக்கிறேன். ஏய், யூஸ் பண்ணி தேஞ்சு போன சில தமிழ் வார்த்தைகள் இருக்கு. கேட்கும்போது வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு காதல், இஷ்டம், ஸ்நேகம், லவ். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு மேல அந்த மாதிரி ஒரு ஐடியா வருது. அது தப்பா? ஏய், தப்பா கூட தப்பா செய்யாம கரெக்டா செஞ்சா தப்பில்ல. நீ தான்டா உண்மையான ஃப்ரெண்டு. அப்ப நாம அத தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாத, மேட்டரை மட்டும் சொல்லு, அவ்வளவுதான். சரி மேட்டர் சொல்றேன். நான் அத என்னோட உண்மையான ஃப்ரெண்டு நினைச்சு சில பேர்கிட்ட சொல்றேன். அவங்களுக்குலாம் ஒரே கேலியும் கிண்டலும் நெக்கலுமா இருக்கு. காதல சிம்பிளான வேர்ட்ல சொல்லணும்னா பிக்கப், டிராப், பேக்கப். போட முடியா? அப்ப அது வேற மாதிரி தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னது? அதை விட ஒவ்வொரு வார்த்தையா தேட வேண்டி இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு 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 ஃபீலிங் அந்த பொண்ணு. அப்ப அவ உன்னை கவுத்துட்டான்னு சொல்லு. தரிக்கிற தயா ஸ்ரீனிவாசன். நான் அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும். நீ பாம்பேக்கு போ. நோ 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 நோ, இங்க அவளை வர வைக்க முடிஞ்சா நீ எனக்கு உதவி செய்யறதா இருந்தா நான் அதுக்கான வேலையை பாக்குறேன். தப்பான வேலை எதுவும் இல்லையே. அவ முழு மனசோட இங்க வரணும். பழ நழுவி உன் வாயிலே விழணும்னு சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும். உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா காதல் தோல்வியால காலம் பூரா தாடி வளர்த்துட்டு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஐயோ, ஒரு ஆள்னு சொன்னா உன்னோட பாடிக்கு மேட்ச் ஆகாது. ஒரு ஒரு ஒத்த குதிரை, ஒத்த குரங்கு, அது அப்படியே வச்சுப்போம். இந்த ஆபரேஷன்ல ஒரு மெயினான பார்ட்டே நீதான். எனக்கு உதவி பண்ணுவல? அது சரி, இந்த வேலைக்கு என்னயா பேரு? மியூசிக் டைரக்ஷன், இசையமைப்பாளர். குணா. சொல்லுடா. மௌலி கிளம்பிட்டானா? தெரியல மச்சான், என்ன விஷயம்? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விஷயமா? என்ன? அவன் போகல, பிளாட்ல தான் இருக்கான். கம்பெனிக்கு தவையில பாலு. ஓ, என்ன பண்ண போறாங்க? அத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அங்கதான் போய் ஆகணும். நீ ஸ்டுடியோல இருக்க? ஆமா, நான் ஸ்டுடியோல தான் இருக்கேன். அப்படின்னா நான் அங்க வரேன். ஹென்ரிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஓகே.